அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். நீதிமன்ற அறிவுறுத்தல்படியே தனியார் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடப்பதாக விளக்கம். அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதை தான் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டில் என்றைக்கும் எந்த மாறுபாடும் இருக்காது. IPL தொடரில் முதன்முறையாக கோப்பையை வென்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 18 ஆண்டுகால கனவை நனவாக்கி அசத்திய RCB. நாடு முழுவதும் வான வேடிக்கைகளுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட RCB ரசிகர்கள். கலப்புரக்கியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்களை லேசான தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினர். IPL தொடரில் பெங்களூரு அணியில் தொடர்ந்து விளையாடுவேன். விராட் கோலி காவல். சென்னையில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு. கருணாநிதி பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணிக்கு வர வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் மறைமுக அழைப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தன்னை தொடர்புபடுத்தி அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். ஆதாரம் இருந்தால் வெளியிடட்டும் என பேட்டி. 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு இரண்டாவது கட்டமாக இன்று விருதுகளை வழங்குகிறார் விஜய். 84 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்டாலும் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதே அரசு நிலைப்பாடு என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் அரசு பேருந்துகளுக்கு இணையாக தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கட்டணமே தனியார் பேருந்துகளிலும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்நிலையில் டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவைகளால் செலவு அதிகரித்திருப்பதாக கூறி பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க கோரி 7700 தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினர். பேருந்து கட்டண உயர்வை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து ஜனவரி மாதம் நிபுணர் குழுவை அமைத்த தமிழ்நாடு அரசு கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறியது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு என்றார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டணம் உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய கருத்து அல்ல. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுதான் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதை சொன்ன காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை, ஏறாது. அது நீதிமன்றத்தினுடைய முடிவை அங்கு அரசினுடைய நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பேருந்துகளுக்கு தமிழ்நாட்டில் தற்போது கிலோமீட்டருக்கு 58 காசுகள் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கேரளாவில் ₹1 10 ஆந்திராவில் ₹1 2 வசூலிக்கப்படுகின்றன. 2018இல் ₹67 இருந்த 1 லிட்டர் டீசல் விலை தற்போது ₹92 உயர்ந்துள்ளது. இவைகளை குறிப்பிட்டே தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளன. அதே நேரத்தில் அரசின் நிலைப்பாடு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதால் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பே விடை கிடைக்கும்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வன்கொடுமை செய்ததற்கு அடுத்த நாள் கோட்டூர்புரம் திமுக வட்டச் செயலாளர் சண்முகத்துடன் ஞானசேகரன் 6 முறை பேசியிருப்பதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 24ஆம் தேதி காலை 7:27 முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அளிக்கவா? மாணவி வன்கொடுமை வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். ஞானசேகரன் வழக்கு தொடர்பான தொலைபேசி உரையாடல் பதிவு தன்னிடம் இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். நான் ஒரு மாவட்ட செயலாளர். என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் ஃபோன் பண்ணாரு, எனவே மா சுப்பிரமணியன் விசாரிக்கணும்னு சொல்றாரு. இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த விளக்கமே இது. சென்னை எழும்பூரில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அண்ணாமலை வாய்ப்பளித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேசக்கூடாது என்று அமைச்சர் சேகர்பாபு கூறினார். அவர் குற்றச்சாட்டே சொல்லாத நாள் இருந்தால் தான் நீங்கள் கேள்வியை கேட்கணும். திரும்ப குற்றச்சாட்டு சரியா இருக்குமா? அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் அவர் தான் சொல்கிறோம். என்ன பதில் சொல்லுவார்? அது வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. ஆதாரங்கள்னால் வெளியிடலாம், நீதிமன்றத்தை அணுகலாம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், வட்டச் செயலாளர்கள் தொலைபேசி வாயிலாக தன்னிடம் பேசுவது இயல்பான ஒன்று என்றும் அதையெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது என்றும் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வாழ்த்து கூறிய பதிவு அரசியல் வட்டாரத்தில் கூட்டணி குறித்த பேச்சுக்களை கிளப்பியுள்ளது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப கருணாநிதி வாழ்ந்ததாக பிரேமலதா விஜயகாந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கருணாநிதி விஜயகாந்த் இடையிலான அன்பும் நட்பும் மிக ஆழமானது என்றும் இதனை வாழ்நாளில் மறக்க முடியாது என்றும் அவர்களின் புகைப்படங்களை பிரேமலதா விஜயகாந்த் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவது நல்லதுதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணியின் தலைமைதான் கூட்டணி குறித்து முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட விருதுகளை தவிக தலைவர் விஜய் இன்று வழங்குகிறார். பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தாவேக சார்பில் 2வது கட்ட கல்வி விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்த மாணவ மாணவிகளுக்கு தாவேக சார்பில் பாராட்டு விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டில் முதற்கட்டமாக கடந்த 30ஆம் தேதி 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் பரிசுகளை வழங்கினார். இந்நிலையில் இன்று 2ஆம் கட்டமாக 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு தாவேக தலைவர் விஜய் பரிசு, ஊக்கத்தொகை, சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி கௌரவிக்கிறார். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக நெல்லையில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 40 மாணவர்கள் 2 பேருந்துகளில் மாமல்லபுரத்துக்கு புறப்பட்டனர்.
எனக்கு வந்து இவ்வளோ மார்க் எடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். விஜயை பார்க்க போறதுக்கு எனக்கு செம எக்ஸைட்டடா இருக்கு. அவங்க வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்றதுனால இங்க நிறைய பேருக்கு வந்து படிக்கணுங்கிறதுல நிறைய ஆர்வம் ஏற்பட்டிருக்குங்கிறது நான் நம்புறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. முன்னதாக இந்த மாணவர்களுக்கு நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் தாவேக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து புத்தகங்கள் மற்றும் ரோஜா பூக்களை கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல்களை இன்று பிற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இதில் குறைந்த மதிப்பெண் பெற்ற மற்றும் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விண்ணப்பித்த மாணவர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறு கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் விண்ணப்பித்தனை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை பூர்த்தி செய்து நாளை காலை 11 மணி முதல் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேலும் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறு கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் பெய்த மழையால் ஆவடி, குன்றத்தூர், KK நகர் உள்ளிட்ட தேர்வு மையங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி 16 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டது. அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்றும் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜரானார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்ததாக அவர் கூறினார். மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் வெளிச்சம் இருந்தது என்பதை நிரூபிக்க கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் மனு தாக்கல் செய்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுகள் 2 ஷிப்டுகளாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீட் முதுநிலை தேர்வை ஒரே கட்டமாக நடத்த கால அவகாசம் தேவை என்பதால் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வு நடத்த தயாராக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒவ்வொரு வாரமும் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். இதில் கேபினெட் அமைச்சர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிலையில் சில மாதங்களுக்கு ஒருமுறை அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்கும் கூட்டம் நடைபெறுகிறது. இதன்படி டெல்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் இன்று மாலை அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக பதவியேற்று வரும் 8ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்களிடம் எடுத்துரைக்கப்பட உள்ளது. மத்திய அரசின் கடந்த ஓராண்டு கால செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு நிலைப்பாடு குறித்தும் விவரிக்க மத்திய அரசு சார்பில் பல நாடுகளுக்கு சென்ற திமுக எம்பி கனிமொழி சென்னை திரும்பினார். ரஷ்யா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான குழு நாடு திரும்பியது. இதனையடுத்து சென்னை வந்த திமுக எம்பி கனிமொழிக்கு அக்கட்சியினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்துக்கு சென்று கனிமொழி மரியாதை செலுத்தினார். தமிழின் பெருமைகளை பேசுவதற்கும் பறைசாற்றுவதற்கும், தமிழை செம்மொழியாக அறிவிப்பதற்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளினை செம்மொழி நாளாக அறிவித்திருப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. மீண்டும் முதல்வருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நினைவுகளில் இருந்து மீள முடியாத நாட்களாகவே கடந்து செல்வதாகவும் அவர் கூறினார்.